Calculus finding absolute maximum and minimum values of functions of two variables. ரெண்டு வேரியபிள் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் வித் அந்த மெத்தட் என்ன ப்ளஸ் அதோட ப்ராப்ளம். Extension of the closed interval method for functions of two variables. ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிளுக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் மெத்தட் இருக்கும். கொஞ்சம் அதை அப்படியே கம்பேர் பண்ணி இதை நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். நம்ம அதில் கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பி. ஸோ ஜென்ரலாக பார்த்தோன்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமா பி இருக்கும். ஸ்டெப் ஒன் வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் தி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆஃப் எஃப் இன் ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பி, அதில் கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் ஒன்று. ஸ்டெப் டூ வந்து ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆன் தி ஆர் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏக்கமா பி. ஸோ எண்டு பாயிண்ட்னா அட் ஏ அண்ட் அட் பி, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் லார்ஜஸ்ட் வேல்யூக்கு பேர் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம், லீஸ்ட் வேல்யூ ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு பேர் அப்சல்யூட் மினிமம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால to find the absolute maximum and minimum values of a continuous function f on a closed bounded set D. இப்போ closed bounded setனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதெல்லாம் closed and bounded. ஸோ க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட பவுண்டரி பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பவுண்டரி பாயிண்ட்டும் சேர்ந்து இதே செட்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஸ்டு. ஸோ பவுண்டட் அப்படின்னா இது பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் நமக்கு எந்த பக்கம் போயிட்டே இருக்காது, ஒரு டிஸ்க்குள்ளே அடங்கிடணும். இப்போ டிஸ்க் அப்படின்னா இதை சுற்றி ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த டிஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பவுண்டட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ போத் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டாக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஆனால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டாக இருக்கணும். ஸோ இது கண்டிஷன். இப்போ ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் எஃப் இன் டி. இந்த டியில் இருக்கிற பாயிண்ட்ஸு தான் மெயினாக இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டியில் இருக்க பாயிண்ட்ஸு அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டீலனா பவுண்டரியிலே இருக்கலாம், உள்ளே இருக்கலாம் ஜென்ரலாக. பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஜென்ரலாக பார்த்தோம்னா நமக்கு உள்ளேயும் வரலாம், பவுண்டரியிலே வரலாம். அது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் எஃபோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் எஃப்க்கு. அதாவது எக்ஸ்ட்ரீம்னா மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ, அதை கண்டுபிடிக்கணும் பவுண்டரி பாயிண்ட்ஸ்லேருந்து. ஸ்டெப் த்ரீ வந்து இந்த ஸ்டெப்ஸ் 1 and 2 கம்பேர் பண்ணி அதில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு பேர் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். See this problem. Find the absolute maximum and minimum values of the function f of x, y equal to x square minus 2xy plus 2y on the rectangle D equal to the set of all x, y such that 0 less than or equal to x less than or equal to 3 and 0 less than or equal to y less than or equal to 2. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் மினிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெக்டாங்கிளில் கண்டுபிடிக்கணும், அதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கண்டிஷனோட சேர்த்து ஸோ we have to find the absolute maximum and minimum values of this function on the rectangle, on this rectangle. So on this rectangle means including the interior points and boundary points of this rectangle. ரெக்டாங்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ், ஸோ உள்ளே இருக்கிறது பவுண்டரியில் இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்சல்யூட் மேக்ஸிமம் எப்போ வரும், எந்த பாயிண்டில் வரும், அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் a given function. First check the condition of that method. ஸோ இது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த கண்டிஷன் என்ன, இது கண்டினியூஸா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து பாலினாமியல் இன் டூ வேரியபிள். இட் இஸ் அ பாலினாமியல் இன் டூ வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், therefore it is always continuous. In particular it is continuous on the closed and bounded rectangle. ஸோ இது எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்கும். இப்போ நமக்கு இதை மட்டும் பார்த்தா போதும், அதனால் இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இது கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதான் இந்த ரெக்டாங்கிள். இது எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை முதல் நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 3க்குள்ளே இருக்கணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் 0 and 3, எக்ஸ் ஆக்சிஸ் 0 and 3. ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2க்குள்ளே இருக்கலாம். ஸோ கம்பைனிங் திஸ் நம்ம இந்த பாயிண்ட்ஸில் எடுக்கிறோம். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2. அது சாரி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0. டேக் x0 and y0, the point is 0, 0 and take x0, y2. Maximum value of y is 2. அப்போ we get the point 0, 2 and then
y0 x3 we get 3 comma 0, and finally x3 y2 we get the point 3 comma 2. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we mark this point line L1, இந்த 0,0 and 3,0 இந்த லைனில் வந்து L1 we mark it as L1 actually line segment L1, and this one is line segment L2, line segment L3 and line segment L4. This is D, the whole rectangle and the boundary points interior point எல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டிங்கிறது ஃபுல்லாக எல்லாமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஷேட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து டி. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வெளியில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டெப் 1, to find the values of f at the critical points of f in D. அப்போ அந்த மெத்தடில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த எஃபோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அதில் இன் பர்டிகுலர் அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கணும்னா டியில் இருக்கணும். ஒருவேளை டியில் இல்லாமல் நமக்கு கிடைக்குது அந்த பாயிண்ட் வருதுன்னா அதை ஒமிட் பண்ணிடுங்க, அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. சப்போஸ் யூ கெட் அ பாயிண்ட் விச் இஸ் நாட் இன் டி, ஒமிட் தட் பாயிண்ட், டோன்ட் டேக் இட் அஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே நீங்கள் எடுக்க வேணாம், அதில் எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம். யூ நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ ஆஃப் எஃப் at the points where it does not lie in the domain, I mean set D. டியில் இல்லாத பாயிண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், எப்போட வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம். So what is f of x comma y? The function f of x comma y. I write here. Okay, what is given? X square minus 2xy, x square minus 2xy plus 2y. So from this நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா find out fx and fy. So what is fx? Partial derivative with respect to x. So derivative of x square is 2x and the derivative of 2xy is 2y, and derivative of 2y with respect to x is 0. So leave it. Okay, similarly find out fy. Fy partial derivative with respect to y. So first one x square will be 0, and then second one minus 2x, and third one plus 2. To find out critical points, take fx equal to 0 and fy equal to 0. Critical points கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் கண்டிஷன். fx equal to 0, fy equal to 0 நம்மளா எடுத்துக்கிறோம். So fx equal to 0 implies 2x minus 2y is equal to 0. So 2x equal to 2y, so we get x equal to y. And this side and also take fy equal to 0. So fy equal to 0 means minus 2x plus 2 equal to 0. So minus 2x equal to minus 2. So x equal to minus 2 by minus 2, that will be 1. So see this, x equal to y. So y also 1. So 1 comma 1 is the only critical point. Because this function is polynomial. So the derivative does not exist அப்படிங்கிற கேஸே வராது பாலினாமியலாக இருக்கிறதுனால. ஆக்சுவலாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது இந்த எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0 போட்டு மட்டும் வர்றது கிடையாது. எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய் ஏதாவது ஒன்றோ அல்லது ரெண்டுமோ ஏதாவது பாயிண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும் அதை கிரிட்டிக்கல் பாயிண்டில் சேர்க்கணும். பட் இந்த கொஸ்டினை பொறுத்தல இது பாலினாமியல்ங்கிறதுனால இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் எவரிவேர். அதனால் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற கேஸே வராது. ஸோ 1,1 இஸ் த ஒன்லி கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இஸ் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இன்னொரு விஷயம், இந்த 1,1 வந்து அந்த டொமைனுக்குள்ளே, அதாவது அந்த செட்டு கொடுத்துருந்தாங்களே டி, அதுக்குள்ளே இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எப்போவுமே. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும் 1,1. ஸோ இதான் அந்த நமக்கு கொடுத்துருக்கிற ரெக்டாங்கிள். அப்போ 1,1ங்கிறது உள்ளே தான் இருக்கும். நம்ம கிளியராக பார்த்தாலே தெரியுது. மேபி ஒரு 1 வந்து இந்த இடத்துல, இங்கே எக்ஸ் ஆக்சில் இங்கே 1 எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சில் இந்த இடத்துல 1 எடுத்துக்கலாம். ஸோ 1,1 வந்து மேபி இந்த இடத்துல இருக்கும். ஸோ இட் லைஸ் இந்த செட், இட் இஸ் இந்த செட். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ 1,1ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ எப்போவுமே அது உள்ளே இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எழுதுங்க. ஒரு வேளை உள்ளே இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், விட்டுடலாம்.
ஸோ இஸ் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் ஒன்னோட ஹெட்டிங் மாதிரி போட்டிருக்கோம். அதாவது என்னன்னா எஃப் ஆஃப் 1,1 கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போடணும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஸோ 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் தட் ஆல்சோ 2. அப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எஃப் ஆஃப் 1,1ங்கிறது 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து வச்சுக்கிறணும். ஏன்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூ இனிமேல் கண்டுபிடிக்க போகிற வேல்யூ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீட்டாக பர்டிகுலராக எக்ஸாமில் எழுதும்போது நீட்டாக பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதும்போது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆஃப் எஃப் அண்ட் த பவுண்டரி ஆஃப் டி. இப்போ பவுண்டரி அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட் L1 L2 L3 L4 இதெல்லாம் சேர்ந்ததான் நமக்கு பவுண்டரி. இதில் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பவுண்டரி மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கிளியராக பாருங்கள், ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆன் த பவுண்டரின்னு கொடுக்கல, எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதோட மீனிங் என்னன்னா இந்த L1ங்கிற லைன் மேலே இருக்க பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இந்த ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த லைன் மேலே இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே எஃப் கண்டுபிடிக்க வேணாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படி கண்டுபிடிக்கிறதும் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா இந்த லைன் செக்மெண்ட் மேலே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும், க்ரோட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். வி cannot ஃபைண்ட் அவுட் ஆல் த வேல்யூஸ், கண்டுபிடிக்க முடியாது, எல்லா வேலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கேஸ் 1 கேஸ் 2, ஏன்னா வி ஹேவ் 4 லைன் செக்மெண்ட்ஸ், அதை கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி இஸ் அ ரெக்டாங்கிள் விச் கன்சிஸ்ட் ஆஃப் தி 4 லைன் செக்மெண்ட்ஸ் L1 L2 L3 L1 L2 L3 L4. அதை இந்த இடத்துல எழுதிட வேண்டியதான். டி இஸ் தி ரெக்டாங்கிள், D is the rectangle consist of the line segment which consists line segments, the line segments L1 L2 L3 L4 L1 L2 L3 and L4. So case 1 on L1, on L1 means on the line segment L1, so that is case 1. Case 1 on L1. ஸோ ஆன் L1 அப்படின்னா இந்த L1 மேலே நமக்கு பார்த்தாலே தெரியும் we have y equal to 0. ஏன்னா இந்த L1 அப்படிங்கிறது லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ இதோட ஒய் கோஆர்டினேட் எப்போவுமே 0 தான் இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0. பட் இங்கே எக்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கம் ஒய்ங்கிறது இப்போ இங்கே என்னவா மாறிடும். ஏன்னா ஒய் வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம இப்போ ஜென்ரல் எழுதலை ஆன் த லைன் செக்மெண்ட் L1 y is always 0. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0. அதாவது ஒய்க்கு பதிலாக 0ன்னு கிவன் ஃபங்க்ஷனில் போட்டுருவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0 ஈக்குவல் என்ன அப்படின்னு வந்துடும்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா ஒய் டேர்ம்ஸ்லாம் 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வேர் 0 less than or equal to x less than or equal to 3. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது என்னன்னா இப்போ இது சிங்கிள் வேரியபிளாக மாறிடுச்சு. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிளுக்கு நம்ம எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம், அந்த லாஜிக்கு போயிடும். அப்போ இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இங்கே எக்ஸில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x யூஸிங் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் எதுக்குன்னா ஃபார் ஒன் வேரியபிள் அதில் இருக்கிறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிரும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 பை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் அதை யூஸ் பண்ணி யூஸிங் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் டேக் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 which implies 2x equal to 0. So therefore x equal to 0. அப்போ நமக்கு பாயிண்டிங் என்ன வரும்னா ஏற்கனவே ஒய் 0. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டுங்கிறது என்னன்னா 0,0 0,0 அப்படின்னு கிடைச்சிடும்.
அப்போ 0,0ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஹேஸ் அ லோக்கல் ஆர் லோக்கல் கூட வேணாம். எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 0,0. எஃப் ஹேஸ் எ மினிமம் அட் 0,0. அது எப்படி மினிமம் சொல்றோம்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் 0 to 3ல. நீங்க 0 to 3 வேல்யூ எடுத்து வரிசையா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இதில் இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மினிமம் கிடைக்கும். இதில் இருக்க அடுத்த எண்டு 3,0 போடும்போது மேக்ஸிமம் கிடைக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அதான் இங்கே எழுதுறோம். அப்போ எஃப் ஹேஸ் அ லோ எஃப் ஹேஸ் அ மினிமம் எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 0,0 அட் 0,0. ஸோ இதுக்கு ரீசன் எப்படி நான் மினிமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் எஃப் இஸ் இன்க்ரீசிங். எஃப் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஆன் எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஆன் அந்த இன்டர்வல். ஸோ இன்டர்வல் வந்து நமக்கு என்னென்னா 0,3. இந்த ரீசனால தான் நம்ம இப்படி எழுதுறோம். அப்போ 0,0 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அந்த வேல்யூ ஐ மீன் எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 0,0. 0,0ங்கிற பாயிண்ட்ல மினிமம் கிடைக்கும்னு எழுதியிருக்கோம். அந்த மினிமம் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் 0,0. எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 ரெண்டுக்குமே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துன்னா 0ன்னு கிடைச்சிரும். ஸோ இதான் வந்து இந்த இடத்துல மினிமம் வேல்யூ. இஸ் தி மினிமம் வேல்யூ. இந்த லைன் L1ல லைன் செக்மெண்ட் L1ல இதான் மினிமம் வேல்யூ. ஓவராலாக சொல்லலை. அந்த நம்ம ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2ல ஃபைண்டிங் டு ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு போட்டிருப்போம். அந்த பவுண்டரி ஆஃப் டின்னு போட்டிருப்போம். ஸோ அதுதான் அந்த பவுண்டரியில் எடுத்துக்கிறோம். இதில் பர்டிகுலராக L1ங்கிற இடத்துல இஸ் அ மினிமம் வேல்யூ. 0ங்கிறது தான் மினிமம் வேல்யூ. அப்போ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3,0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் வரும். அதாவது எஃப் ஆஃப் 3,0ங்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் எக்ஸுக்கு 3யும் ஒய்க்கு 0வும் போடணும். அப்போ நமக்கு மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் 3 ஸ்கொயர்னு இருக்கும். மற்ற ரெண்டு இடத்துலையும் 0 இருக்கும். அப்போ நமக்கு 0 வந்துடும். அப்போ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இந்த 9 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ. இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. இது கேஸ் 1 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி கேஸ் 2 பார்க்கணும். கேஸ் 2 அப்படின்னா லைன் L2 ஆன் L2. ஸோ கேஸ் 2 ஆன் L2. இந்த L2ங்கிற லைனை மட்டும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இப்போ L2ங்கிற லைனில் எது ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா 3 ஃபிக்ஸ்டாக இருக்கும். 3,0ல 3. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா 3,2 அங்கேயும் 3 ஃபிக்ஸ்டு. அதோட மீனிங் அப்போ என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 இது ஃபிக்ஸாக இருக்கும். ஒய் வந்து வேரி ஆகும். ஸோ ஒய் வந்து எப்படி வேரி ஆகும்னா ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2. அதை நம்ம வேர்டிங்ஸ்லையும் எழுதலாம். ஆர் வி கேன் ரைட் லைக் திஸ் 0 லெஸ் than ஆர் equal to ஒய் லெஸ் than ஆர் equal to. அப்போ இங்கே எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் எக்ஸ் இருக்கிறதுல 3ன்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யில் எக்ஸுக்கு பதிலாக 3. அப்போ அது எப்படி மாறுனா எஃப் ஆஃப் 3 ஒய். ஏன்னா ஒய் வேரி ஆகும். அதனால் ஒய்யை வந்து ஒய்னே தான் வச்சுக்கிறணும். எது ஃபிக்ஸ்டாக இருக்கோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 ஒய் போட்டோம்னா என்ன வேல்யூ வரும்? நம்ம கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் 2y அப்படின்னு இருக்கும். அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2y அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 9 minus 6y plus 2y. 6y plus 2y. So f of 3 comma y is equal to 9 minus 4y. இப்போ இந்த கேஸில் என்னவா இப்போ மாறிடுச்சுன்னா it is a function of one variable y where y lies from 0 to 2. ஓகே, இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை பார்ப்போம். இந்த 0 to 2ல இந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். 0 to 2ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா 9 வரும். அதே ஒய்க்கு பதிலாக 1 போட்டோம்னா 9 minus 4 5 வரும். வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் எ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். அது முக்கியம். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் அது இல்லை. டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்.
அதில் ஓவரால் ஒய் கிடையாது, 0 to 2க்குள்ளே அதில் இருக்கிற ஒய் வேல்யூஸ். இட்ஸ் a டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,2. அப்போ இப்படி எழுதுறதுனால என்னன்னா, இந்த இதில் பாருங்க 3,0 to 3,2 தான் இந்த எக்ஸோட ஐ மீன் இந்த வேர்ட்டிக்கலாக மூவ் ஆகுது. ஐ மீன் இந்த மாதிரி இருக்குது L2ங்கிறது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் 3,0 போடும்போது நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ லோயஸ்ட் பாயிண்ட் போடும்போதே நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். அப்போ எஃப் ஆஃப் 3,0 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. எஃப் ஆஃப் 3,0. எஃப் ஆஃப் 3,0ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 9. ஏன்னா ஏற்கனவே நம்ம எஃப் ஆஃப் 3,0 போன கேஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். எஃப் ஆஃப் 3,0ங்கிறது 9. ஸோ 9 அப்படிங்கிறது இங்கே மேக்ஸிமம் வேல்யூ. இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. அப்புறம் இதில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 3,2. அப்போ எஃப் ஆஃப் 3,2 வந்து என்ன ஆயிரும்னா மினிமம் வேல்யூ ஆயிரும். ஸோ 3,2னா எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இதோட வேல்யூ அப்படின்னா 9 மைனஸ் 8. இதில் என்னென்னா எக்ஸுக்கு 3ன்னு நம்ம ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்போ டேரெக்டாக நம்ம இதில் போட்டாலும் ஓகே தான். எக்ஸ் அதாவது இதில் எக்ஸுக்கு 3 எக்ஸ் இல்லை ஆக்சுவலி அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணிடலாம்னா 3,2 அப்படின்னா 9 மைனஸ் 4 இன்ட்டு 2 இப்படி போட்டாலும் ஓகே தான். அதே ஆன்சர் வந்துடும். 4 இன்ட்டு 2 வந்து 8, 9 மைனஸ் 8 வந்து 1. இந்த 1ங்கிறது அப்போ நமக்கு மினிமம் வேல்யூ. இஸ் தி மினிமம் வேல்யூ. இது கேஸ் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கேஸ் 3. இந்த எஃபோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் ஃபைனலாக. கேஸ் 3. கேஸ் 3 அப்படிங்கிறது ஆன் L3. L3ல பார்ப்போம். இப்போ L3ல பார்த்தோம் அப்படின்னா ஒய் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். L3ங்கிறது 0,2 அதிலிருந்து 3,2 அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. சில ஒய் வந்து ஃபிக்ஸ்டு அஸ் 2. பட் எக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3. 0 to 3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 2 என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 2. எக்ஸுங்கிறது எக்ஸ் தான் அப்படியே இருக்கட்டும். ஒய் இருக்க இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் 2y. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ அது வந்து 4x அப்படின்னு மாறிடும். அப்புறம் 2y இருக்கும், அதுவும் 2 இன்ட்டு 2 அப்படின்னு வரும். ஸோ 4 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். வேர் 0 லெஸ் than or equal to x less than or equal to 3. ஸோ இது வந்து என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மாதிரி பார்க்கலாம். பட் அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன பிரச்சனைனா இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 மைனஸ் 2 4 கிடைக்கும் நமக்கு. அதே இது 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கிடச்சிரும். அப்போ அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் கிடையாது. 0 to 1க்குள்ளே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா இடையில நமக்கு 0 வேறு வந்துடும் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அதனால் இந்த இன்டர்வலில் நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் இந்த ஃபங்க்ஷன். இன்க்ரீசிங் கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது. அதனால் அந்த கான்செப்டை யூஸ் பண்ண வேணாங்க. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு தான். ஐ மீன் ஃபிக்ஸ்டு மீன்ஸ் என்னென்னா ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல வரல, 0 to 3க்குள்ளே தான் எக்ஸ் இருக்கும். அப்போ எந்த வேல்யூ போடும்போது நமக்கு மினிமம் வேல்யூ வரும், எப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ வரும் இந்த L3ல அப்படி கண்டுபிடிச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் கரெக்டான மெத்தட் தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்போ மினிமம் வேல்யூ வரும், எப்போ மேக்ஸிமம் வேல்யூ வரும்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதுறது கரெக்டு தான். இல்லைன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிடுவோம். விச் இம்ப்ளைஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது அப்போ கிரிட்டிக்கல் நம்பர் இந்த இடத்துல.
அப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பரில் எஃப் டபுள் டேஸோட சைன் பார்க்கணும். அதாவது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 2 பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2ன்னு கிடச்சிரும். 2ங்கிற கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். இது வந்து கிரேட்டர் தென் 0. அப்போ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எஃப் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் அட் 2. அப்போ எஃப் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் அட் 2. அப்போ எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 2. சிங்கிள் வேரியபிள் பொறுத்தல எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு அர்த்தம். பட் ஆல்ரெடி நம்ம ஒய் வந்து 2 அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ அதோட மீனிங் என்னன்னா எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 2,2 அப்படின்னு நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதிடலாம். 2 வேரியபிள்ஸ் எழுதும்போது எஃப் ஹேஸ் அ மினிமம் அட் 2,2 அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த மினிமம் வேல்யூ நமக்கு என்னன்னா எஃப் ஆஃப் 2,2. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 0ன்னு வந்துடும். இதான் இந்த இடத்துல பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ. இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணாமையும் நம்ம இதில் இருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண பார்க்கும்போது, ஏன்னா இது எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயருங்கிறது நான் நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நான் நெகட்டிவ் வேல்யூனா அதோட மினிமம் வேல்யூ என்ன வரும்னா 0 தான் வரும். அதுவும் நமக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடும்போது வரும். அப்போ எக்ஸ் 2 ஒய் 2னா 2,2ங்கிற இடத்துல 0 கிடைக்கும். அப்படி டேரெக்டாகவும் எழுதலாம். ஸோ இஸ் தி மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வரும் அப்படின்னா இதில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு 0, எக்ஸுக்கு 0 போடும்போது 0 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 4ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 0,2 எஃப் ஆஃப் 0,2 ஈக்குவல் டு 0 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துடும். அந்த வேல்யூ தான் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வேல்யூ. இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ இது வந்து கேஸ் 3. அதே மாதிரி அடுத்து கேஸ் 4. கேஸ் 4 வந்து ஃபைனலாக ஆன் L4. ஆன் L4. இப்போ இந்த L4ங்கிற லைனை பார்த்தோம் அப்படின்னா 0,0 to 0,2 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 0 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, முதல் இருக்கிற நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2. இதில் நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாம். ஆன் L4 x is equal to 0 and y varies from 0 to 2. Y varies from 0 to 2. அந்த மாதிரி வந்துடும். 0 to 2 வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் எஃப் ஆஃப் 0, y அப்படின்னு போடுறோம். அதாவது எக்ஸுக்கு 0 போடுறோம். அப்போ எக்ஸுக்கு 0 போடணும், மொதல் ரெண்டு டைமே நமக்கு 0 ஆயிரும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் 2y. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 2y மட்டும் வரும். 2y. இது வந்து 0 லெஸ் than or equal to y லெஸ் than or equal to 2. ஸோ இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த 2y அப்படிங்கிறது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் y ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,2. அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா மினிமம் வேல்யூ வந்து அந்த லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும். அப்போ மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு லோயஸ்ட் பாயிண்ட். லோயஸ்ட் பாயிண்ட்ங்கிறது என்னென்னா எஃப் ஆஃப் 0,0. எஃப் ஆஃப் 0,0ங்கிறது இஸ் நத்திங் பட் 2 இன்ட்டு 0 0. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்குன்னா இந்த லைன் செக்மெண்ட்டில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்டில் கிடைக்கும். அதாவது வெர்டிக்கலாக பார்த்தா லோயஸ்ட் ஹையஸ்ட்னு சொல்லுவோம். ஹரிஜாண்டலாக பார்த்தோம்னா லெஃப்ட் மோஸ்ட்டாக இருக்கிறதுல மினிமம் வேல்யூ கிடைக்கும், அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங்காக இருந்தால். ரைட் சைடில் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம் சைடு இருக்கிறதுல ரைட் சைடு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் ஹரிஜாண்டலாக பார்க்கும்போது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே என்னென்னா, ஸோ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இங்கே எஃப் ஆஃப் 0,2. எஃப் ஆஃப் 0,2 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக 2 போடுவோம். இப்போ 2 இன்ட்டு 2 4 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது நம்ம கண்டுபிடிச்சிக்க எல்லா வேல்யூஸையும் கம்பைன் பண்ணுவோம். இந்த கேஸ் 1ல இருந்து கேஸ் 4 வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ 0 இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ 9 இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எஃப் ஆஃப் 1,1ல் வேல்யூ வந்து 1ன்னு வருது. அப்போ நமக்கு இப்போ 3 வேல்யூ 0, 1, 9 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2, சிம்பிளாக சொன்னால் அந்த ரெண்டு தான், ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3.
comparing all the values, comparing all the values in step 1 and 2, all the values in steps 1 and 2, 1 and 2, we conclude that absolute maximum value, because question is asked like this, absolute maximum value அப்படிதான் கேட்டிருக்காங்க. absolute maximum value நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 9 தான் கிடச்சிருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9. அதை வேணால் அந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதலாம். இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதலாம். அப்போ எஃப் ஆஃப் எந்த பாயிண்டில் கிடைக்குதுன்னா 3,0 தான் நமக்கு 9 கிடைக்குது. அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது எஃப் ஆஃப் 3,0 தட் இஸ் ஈக்குவல் டு 9. அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம் வேல்யூ, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இது நிறைய பாயிண்டில் கிடைக்குது. எங்கெங்கன்னா ஐ மீன் 2 பாயிண்டில் எஃப் ஆஃப் 0,0லையும் கிடைக்குது, அப்புறம் எஃப் ஆஃப் 2,2லையும் கிடைக்குது. எஃப் ஆஃப் 0,0, எஃப் ஆஃப் 2,2. இந்த 2 பாயிண்ட்லையுமே கிடைக்குது. ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0,0 தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2,2 தட் இஸ் நத்திங் பட் 0. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெக்டாங்கிளில் அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9, அப்சல்யூட் மினிமம் வேல்யூ 0.